ரொம்ப கம்பீரம் மிக்க ராசி அப்படின்னு சிம்ம ராசியை சொல்லலாம். இப்போ ஒரு சில சிம்ம ராசி நேயர்கள் எனக்கு தலைக்குனிவு வந்துருமோ, அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு உள்ளூர ஒரு பயத்துல இருக்காங்க. ஸோ சிம்ம ராசி பெண்களுக்கு எந்த தெய்வத்தை அவங்க இறுக பிடிச்சுக்கணும், அவங்களுடைய குணாதிசயம் ஜென்ரலா எப்படி இருக்கும்? நிச்சயமா சிம்ம ராசி பெண்கள் குடும்பத்தை தோளில் தாங்கும் தூண்கள்னே சொல்லலாம். குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும். அது பெண் சிம்மமாக பிறந்தால் நாட்டையே ஆண்டதை நம்ம பார்த்துருக்கோம். இங்க குடும்பத்தை தாங்கக்கூடியது. ஏன்னா அதாவது சிவன் மாதிரி வச்சுக்கணும். திடீர்னு வரம் கொடுத்து விட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துறாரு அப்படின்னு கோபம் வந்தா ருத்ரதாண்டவம் ஆடிடுவாங்க. அந்த அம்பாளை மட்டும் தரிசனம் பண்ணாங்கன்னா டேர்னிங் பாயிண்ட். நிறைய கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைச்சது. குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குனதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பரிகாரமா கொடுத்துருக்கோம். நம்ம குழந்தை பாக்கியம் வேற கோயில் போவாங்க, ஆனா இவங்க ராசி தத்துவமே அதை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு கொஸ்டினும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாட்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசுல நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாம நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமா இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாம நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையும் மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவா இந்த பதிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. ரொம்ப கம்பீரம் மிக்க ராசி அப்படின்னு சிம்ம ராசியை சொல்லலாம். இப்போ ஒரு சில சிம்ம ராசி நேயர்கள் எனக்கு தலைக்குனிவு வந்துருமோ, அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு உள்ளூர ஒரு பயத்துல இருக்காங்க. ஸோ சிம்ம ராசி பெண்களுக்கு
எந்த தெய்வத்தை அவங்க இருக பிடிச்சுக்கணும், அவங்களுடைய குணாதிசயம் ஜென்ரலா எப்படி இருக்கும்? நிச்சயமா சிம்ம ராசி பெண்கள் குடும்பத்தை தோளில் தாங்கும் தூண்கள்னே சொல்லலாம். குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும். அது பெண் சிம்மமாக பிறந்தால் நாட்டையே ஆண்டதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே குடும்பத்தை தாங்கக்கூடியது. ஏன்னா சிம்மம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், குணமும் இருக்கும். கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருங்க. தைரியம், டிசிஷன் மேக்கர் இவங்களாம். ட்ரெண்ட் செட்டர் வேற இவங்க. இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் இதெல்லாம் வரும்போது பேச்சு திறமைக்கு அளவு இல்லை. எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி, அதாவது நட்பை பாராட்டும் தன்மையும் உண்டு. இந்த ராசியோட பொது குணமே என்ன தெரியுங்களா? இரக்கமும் அதிகமாக பற்றுவாங்க, கோபமும் பற்றுவாங்க. அதாவது சிவன் மாதிரி வச்சுக்கணும். திடீர்னு வரம் கொடுத்து விட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துறாரு அப்படின்னு. கோபம் வந்தா ருத்ரதாண்டவம் ஆடிடுவாங்க. அப்ப இந்த ராசியோட அம்சம் இது. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, இது ஒரு வகையில சொத்து சேர்த்ததுக்கு பின் வாழ்வில் புகழ் பெறுவாங்க. ஓ, சொத்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் வருமா? அப்படி ஏதாவது வந்திருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க சொத்துனா இவங்க வண்டி வாகனம் வாங்குறதும் சொத்தா இருக்கும். இந்த ராசியோட பெண்கள் நிச்சயமாக பைக்கு காரு ஓட்டி பழகியே ஆக வேண்டிய ராசி. ஏன்னா இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திருமணமாகி சில வருடங்கள் கழித்து என்ன நடக்கும்னா, இவங்க தனித்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். கணவன் அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கோம், இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் இருக்கார், நான் ஒரு பக்கம், குழந்தைகளுக்காக நாங்கள் பண்ணுறோம். அப்போ அந்த குழந்தைகள் வளர்ச்சிக்காக போராடக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு அரசு தொடர்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த ராசி ஃபஸ்ட்டு திருமணம் டிலேவா, முதல்ல வேலைக்கு போனப்பன் தான் திருமணமே அமைப்பு வரும். அப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஒரு பெரிய கொடிசுவரெல்லாம் வருவாங்க, எங்களுக்கு வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை, நாங்களே பிஸ்னஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண சொன்னேன், அதுவே பரிகாரம். வேலைக்கு செல்லும் பொழுது திருமண வரன் வரும். சிம்மராசி பெண்கள் வீட்டில் இருந்துடவே கூடாது, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வேலையா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பிஸ்னஸ் செகண்ட் ஆப்ஷன். பிஸ்னஸ் நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிட்டு கற்றுக்கிட்டு பண்ண சொல்லுவேன். இந்த ராசியோட அம்சம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒன்றே மனசு வச்சுக்கணும், இவங்க கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் ஓடி வரக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு உண்டான ஒரு பெண் தெய்வம் இருக்கு, அதை நான் கடைசியில் சொல்றேன். அந்த தெய்வத்தை இருகப்பட்டுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்டதுல இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம எதெல்லாம் கத்துக்கிட்டோம் அத்தனையும் டெவலப் பண்ணணும். இவங்க இவங்க டெவலப் ஆகிறது மட்டும் இல்லை, இவங்க குடும்பத்தில் இருக்க ஆண்களை எல்லாத்தையும் டெவலப் பண்ணிடுவாங்க. இவங்க குடும்பத்தில் ஆண்கள் ஜெயிக்கிறாங்கன்னா அங்கே ஒரு சிம்ம பெண் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ராசி அவ்வளவு. இவங்களுக்கு இந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இவங்களுக்கு நிச்சயமாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சொத்து சேர்க்கிற யோகம் உண்டு. லாபம் இல்லாத இடத்தில் சிம்மம் இருக்க தேவையில்லை. இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு நடக்கிற சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துவது சிம்மம் தான். இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஃபேக்ட்ரியில் வச்சுருக்காங்க, அவங்களே அந்த கொப்பரைக்காங்காயை போட்டு ஃபுல்லு அவங்க இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அருமையாக பயன்படுத்துகிறாங்க. அது இப்போ அவங்க பேக்கெட் போட்டு ஒரு கமர்ஷியல் எஃப்எஸ்ஐ இந்த நம்பர் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. அப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்க சிம்ம அந்த அதில் 2 சிம்மம், ஒரு பொண்ணு சிம்மம் லக்னம் வேற, அந்த குரூப். அப்போ இவங்களுக்குலாம் உண்டு. பொதுவாக இந்த ஆடி மாதம் ஒட்டி வர அம்சம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவி சின்ன சின்ன வருத்தம் வந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடி 18 அன்று தாலி அந்த மஞ்சள் கயிறை மாற்றி கொள்வது சிறப்பு. ஏன்னா ராகு கேது இன்ஃப்ளூயன்ஸு மன நெருக்கடி இருக்கிறனால அந்த வசீகரம், அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை விளக்குவதற்கு இல்லை வரலட்சுமி நோம்பி வேற வரப்போகுது. அந்த வரலட்சுமி நோம்பி நிச்சயமா அட்டன் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி தான், சிம்ம ராசி தான். நிச்சயமா. ஒரு சில பேருக்கு சார் வரலட்சுமி நோம்பு விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்ப யாருனாலும் பண்ணலாம். இவங்க விரதம் இல்லைன்னா கூட அந்த ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணணும். யாராவது பண்றாங்கன்னா நம்ம போய் போய் கலந்துக்கிறது, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அதோட அம்சம் இருக்கும். நிச்சயமாக பண்ண வேண்டியது. இவங்களுக்கு நிறைய அந்த சம்பாத்தியம் ரீதியாக சரி, மனசுக்கு விருப்பப்பட்ட கணவன் வரணும். இந்த ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆண்டாள் வழிபாடு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னொரு சூட்சம் ரகசியம் இந்த ராசிக்கு, இப்போ ராகு இருக்கு இவங்களுக்கு. ஸோ என்னன்னே தெரில, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் தடங்களாக இருக்குது. தடை விட்டு விலகல் நம்ம எப்போ நடக்கணும்னு ஒரு ஏங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக தேவை. அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணனா, ஆடி மாதம் ஒரு படையல் மாதிரி போட்டு முன்னோர்கள், உங்களுக்கு தெரிந்த முன்னோர்கள், உங்கள் குடும்ப வகையிலும் சரி, கணவன் குடும்ப வகையிலும் அவங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கக்கூடியது. சூப்பர். இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. சிம்ம ராசி பெண்கள் இவங்களுக்காகவே காத்து ரட்சிக்க அந்த தெய்வம் காத்து இருக்குன்னே சொல்லலாம். கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தெய்வம் யார் தெரியுங்களா? இவங்களுக்கு
நெல்லையப்பர் அந்த கோயில் இருக்கிற காந்திமதி அம்மன். காந்திமதி அம்மன் திருநெல்வேலி போறவங்க நெல்லையப்பர் கோயில்பாங்க. ஆமா. ஆனா சிம்மராசிக்காரங்க காந்திமதி அம்மனை பிடிச்சுக்கணும். ஏன்னா சிவ வழிபாட்டுக்கு இருந்தா கூட சக்தி வழிபாடு தான் இவங்களுக்கு. அந்த அம்பாளை மட்டும் தரிசனம் பண்ணாங்கன்னா டேர்னிங் பாயிண்ட். நிறைய கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைச்சது. குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குனதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பரிகாரமாக கொடுத்துருக்கோம். நம்ம குழந்தை பாக்கியம் வேற கோயில் போவாங்க. ஆனால் இவங்க ராசி தத்துவமே அதை எனக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும், நான் கம்பீரமாக இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். உங்களுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்ட் நீங்களாக இருக்க அது காந்திமதி அம்மன் தவிர வேறு யாருமே இல்லை. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. சிம்மராசி நேயர்களே, திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை லைஃப்ல சக்சஸே ஆக மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா, கவலையை விட்டுருங்க. சார் சொன்ன மாதிரி காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் கோவில்ல இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனை ஒரு முறையாவது போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப் அமையும். நல்ல ஒரு பரிகாரமும் பதிவும் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு வந்து நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் வந்து ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோவில் தெரிகிற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.